சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் மாதம் ரூபாய் 1000 பலர் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. அதிகமான பெண்கள் தகுதி பெற்றும் ஒரு சில பொதுவான தவறுகளால் இந்த உதவியை பெற முடியாமல் சில பெண்கள் தவிர்க்கின்றன. இந்த நிலையில் பொதுவாக ஏற்படும் 5 முக்கிய தவறுகள் மற்றும் அவற்றை தவிர்க்கும் வழிகள் குறித்து பார்க்கலாம். குறிப்பாக ஆதார் விவரங்களில் தவறு செய்வது. விண்ணப்பதாரரின் ஆதார் கார்டில் உள்ள பெயர், எண் அல்லது வங்கி கணக்குடன் இணைக்கப்படாத ஆதார் போன்ற விவரங்களில் முரண்பாடு இருந்தால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். இதற்கு தீர்வு பொறுத்தவரை ஆதார், ரேஷன் கார்டு மற்றும் வங்கி கணக்கில் உள்ள பெயர், பிற விவரங்கள் அனைத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யவும். ஆதார் உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கவும். தேவையான ஆவணங்கள் முழுமையாக இல்லை. வருமான சான்று, நில விவரம், ரேஷன் கார்டு போன்ற முக்கிய ஆவணங்கள் பூரணமாக இல்லை அல்லது தவறாக இருந்தால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். மற்றும் தீர்வு பொறுத்தவரை அனைத்து தேவையான ஆவணங்களையும் முறையாக தயார் செய்து தெளிவாக ஜெராக்ஸ் எடுத்து சமர்ப்பிக்கவும். தவறான ஆவணங்களால் நிராகரிக்கப்பட்டால் சரியான ஆவணங்களை திரட்டி மீண்டும் விண்ணப்பிக்கவும். தகுதி விதிகளை பூர்த்தி செய்யாதது பொறுத்தவரை வருமான வரம்பு வருடத்திற்கு ரூபாய் 2.5 லட்சம் மீறி போய்விட்டது. குடும்பத்தில் அரசு ஊழியர் ஓய்வூதியர் இருப்பது, வருடத்திற்கு 3600 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துவது, 4 சக்கர வாகனம் வைத்திருப்பது போன்றவை அனைத்தும் இந்த திட்டத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட தகுதி விதிகளை பூர்த்தி செய்யாததால் நிராகரிப்பு ஏற்படுகிறது. உங்கள் மகன் ஏதோ ஒரு ஊரில் பணியாற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் வருமான வரி கட்டுபவராக இருந்தால் கூட கண்டுபிடித்து உங்களுக்கு உரிமைத் தொகை வராமல் போய்விடும். இதனால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிகிறது. எனவே இந்த நிலையில் மகனின் பெயரை ரேஷன் கார்டிலிருந்து நீக்கிவிட்டு நீங்கள் மறுபடி விண்ணப்பிக்கலாம். மகனுக்கு தனி ரேஷன் கார்டு எடுத்துக்கொள்ளப்படும். இதற்கான தீர்வு பொறுத்தவரை தகுதி விதிகளை விண்ணப்பிக்கும் முன்பே சரிபார்க்கவும். தவறாக நிராகரிக்கப்பட்டதாக நினைத்தால் ஆதார் ஆவணங்களுடன் 30 நாட்களுக்குள் அருகில் உள்ள இ-சேவை மையத்தில் முறையிடவும். விண்ணப்ப படிவத்தில் பிழைகள் பொறுத்தவரை விண்ணப்ப படிவத்தில் தவறான தகவல்கள், முழுமையாக நிரப்பாதது அல்லது முறையான வழிகாட்டி இல்லாமல் விண்ணப்பிப்பது போன்றவை நிராகரிப்புக்கு காரணமாகிறது. இதற்கான தீர்வு பொறுத்தவரை அதிகாரப்பூர்வ வழிகாட்டிப்படி படிவத்தை முறையாக நிரப்பவும். சந்தேகம் இருந்தால் இ-சேவை மையம் அல்லது அரசு முகாம்களில் உதவி பெறவும். படிவத்தை சமர்ப்பிக்கும் முன் அனைத்து விவரங்களும் சரிபார்க்கலாம். அடுத்ததாக மறுசீலனை மற்றும் மீண்டும் விண்ணப்பிக்கும் வாய்ப்பை பயன்படுத்தாதது பொறுத்தவரை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பிறகு மறு பரிசீலனை செய்யும் வாய்ப்பை பயன்படுத்தாததால் பலர் உதவியை இழக்கிறார்கள். இதற்கான தீர்வு பொறுத்தவரை நிராகரிப்பு குறித்த தகவல் வந்தவுடன் காரணத்தை தெரிந்து கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும். ஆதார் ஆவணங்களுடன் 30 நாட்களுக்குள்
இ-சேவை மையத்தில் முறையிடவும். அரசு அறிவிப்புகளை கவனமாக பார்த்து மீண்டும் விண்ணப்பிக்கும் வாய்ப்பை பயன்படுத்தவும். ஆதார் விவரங்களில் முரண்பாடு, ஆவண பிழைகள், தகுதி விதிகள் பூர்த்தி செய்யாதது, விண்ணப்ப படிவ பிழைகள் மற்றும் மறு பரிசீலனை செய்யாமல் இருப்பது ஆகியவை முக்கிய நிராகரிப்பு காரணங்கள். இதற்கு அரசு மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கியுள்ளது. உங்கள் விவரங்களை சரிபார்த்து தேவையான ஆவணங்களை தயார் செய்து முறையாக விண்ணப்பித்து உங்கள் உரிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் திடீரென யூபிஐ ஐடியில் வந்த புதிய வசதி, இனி மொபைல் நம்பர் தேவையில்லை. உற்சாகத்தில் பயனர்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா முழுவதும் யூபிஐ சேவையை அதிக மக்கள் பயன்படுத்துகிறார்கள். அதுவும் ஒருவருக்கொருவர் பணம் பரிமாற்றம் செய்வது, மளிகை கடைக்கு சென்று வாங்கும் சிறிய ரக பொருட்களுக்கும் கூகுள் பே, போன்பே, பேடிஎம் போன்ற யூபிஐ செயலிகளை தான் மக்கள் அதிகம் பயன்படுத்துகிறார்கள். இந்நிலையில் பேடிஎம் செயலில் ஒரு புதிய வசதி அறிமுகம் செய்துள்ளது. அது என்னவென்றால், பேடிஎம் தற்போது கொண்டு வந்துள்ள புதிய வசதியின் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு விருப்பமான யூபிஐ ஐடியை உருவாக்க முடியும். குறிப்பாக இந்த புதிய வசதியின் மூலம் மொபைல் நம்பர் வெளிப்படுத்தும் சிரமங்கள் குறையும் என்றே கூறலாம். தற்போது நாம் யூபிஐ ஐடியை பயன்படுத்தும் போது மொபைல் எண் மூலம் பணம் செலுத்துகிறோம். அதேபோல் நாம் பணம் அனுப்பும் நபர்களால் நம்முடைய மொபைல் நம்பரை எளிமையாக பார்க்க முடியும். ஆனால் இப்போது பலர் தங்கள் தனிப்பட்ட தகவல்களில் எச்சரிக்கையாக உள்ளன. அதாவது மொபைல் நம்பர் வெளிப்படுத்த வேண்டாம் என நினைப்பார்கள். இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டுதான் பேடிஎம் நிறுவனம் இந்த தனி பயனாக்கப்பட்ட யூபிஐ ஐடியை வசதியை அறிமுகம் செய்துள்ளது. குறிப்பாக இப்போது கொண்டு வந்துள்ள புதிய வசதி மூலம் பயனர்கள் தங்களுக்கு பிடித்த பெயர் அல்லது வார்த்தைகளுடன் ஒரு தனித்துவமான ஐடியை உருவாக்கி கொள்ளலாம். உதாரணமாக, நீங்கள் பிரகாஷ்@ptax அல்லது நித்யா@ptype போன்று உங்களுக்கு விருப்பமான ஐடியை உருவாக்கி கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் தங்கள் மொபைல் எண்ணை பகிர்ந்து கொள்ள விரும்பாதவர்களுக்கு இந்த வசதி பெரும் உதவியாக இருக்கும். அதேபோல் தெரியாத நபர்களுக்கு பணம் அனுப்பினாலோ அல்லது ஷாப்பிங் செய்தாலோ இனி நம்முடைய தனிப்பட்ட ஐடியை மட்டும்தான் பயன்படுத்தினால் போதும். அதுவும் தங்களுடைய வாடிக்கையாளர் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளும் போது மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பேடிஎம் நிறுவனம் இந்த புதிய நடவடிக்கையை செயல்படுத்தியுள்ளது. அதை எப்படி என்று இங்கே பார்ப்போம். அதாவது முதலில் பேடிஎம் செயலியை ஓபன் செய்யவும். அடுத்து உங்கள் ப்ரொஃபைலை தேர்வு செய்து யூபிஐ செட்டிங் என்பதை கிளிக் செய்யவும். அதன் பின்பு மேனேஜ் யூபிஐ ஐடி கிளிக் செய்து தனி பயனாக்கப்பட்ட ஐடியை தேர்வு செய்ய வேண்டும். உதாரணமாக name@ptype. பணம் செலுத்துவதற்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐடியை உறுதி செய்து செயல்படுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பேடிஎம் செயலி ஆனது பரவலான அளவில் நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் இதர தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.